வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரூஸ்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரூஸ்லியை பற்றி உங்கள் சில விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் பல விஷயம் தெரிஞ்சிருக்காது. அந்த பல விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ரூஸ்லி எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார் அதை பற்றி பார்க்கலாம். ப்ரூஸ்லி சைனீஸ் அமெரிக்கன் ஆக்டர், அதுவும் இல்லாமல் ஒரு டேரக்டர். இவர் எப்போ பிறந்தார்னா 27 நவம்பர் 1940 சைனீஸ் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காரு. இவர் எப்போ இறந்தார்னா 20 ஜூலை 1973 ஹாங்காங்கில் இறந்துருக்காரு. இவர் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்கன்னா 32 வயசு வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த 32 வயசுக்குள்ளேயே இவர் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. ஒரு சின்ன குழந்தை கூட கேட்டால் கூட ப்ரூஸ்லி யாருன்னு கேட்டால் கூட அந்த குழந்தை கூட சொல்லும். அப்படி ஒரு ஃபேமஸாக ஆயிருக்காரு. அவர் இறந்து பல வருஷம் ஆனாலும் இன்னும் கூட அவர் பேர் சொன்னால் உணர்ச்சி வசம் படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கூட. இப்போ அவர் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றார், எப்படி அவர் அச்சீவ் பண்ணார், அவர் கோலை அப்படி எப்படி வெற்றி பெற்றார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவருக்கு பிறந்த சில நாள்லேயே என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பா வேலை தேடி தானே அமெரிக்கா வந்தாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு குழந்த பிறந்துச்சு திருப்பி நம்ம நாட்டுக்கே நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹாங்காங்க்கே போகிறாங்க. அந்த குழந்த பிறந்த சில நாட்கள்லேயே ஹாங்காங்க்கு போகிறாங்க. ஹாங்காங்க்கு போயிட்ட பிறகு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் க்ரியேட் பண்ண சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ப்ரூஸ்லியை சின்ன சின்ன கேரக்டருக்கெலாம் கொடுக்குறாங்க. 6 மாதம் குழந்தை கேரக்டர்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக நடிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்க குழந்தைய. அப்படி நினச்சி அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்க குடும்பத்துக்கு வருது, அதனால அவங்க கொடுக்குறாங்க. அப்படியே ப்ரூஸ்லி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு. ப்ரூஸ்லி கொஞ்சம் வளர்ந்த உடனே தெருவில் எல்லா சண்டையும் எல்லாருக்கூடையும் சண்டை போடுவார். அந்த ஸ்ட்ரீட்லேயே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு ஒல்லியாக குள்ளமாக இருந்துட்டு எல்லாரையும் போட்டு வலிச்சு சண்டை போடுறது, அடிக்கிறது, இதுமாரி ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தார். சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க ஸ்கூலில் சொல்கிறாங்க, இதேமாரி நீ தெருவில் சும்மா சண்டை போடுறதுக்கு வேறு ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்குது, இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கோ, இந்த காம்படிஷனை கலந்துட்டு நீ ஜெயிச்சு காமி, அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் நீ பலசாலின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஸ்லியும் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாரு. காம்படிஷனில் கலந்து ஃபைனல்ஸ்க்கு போயிட்டார். எல்லோரும் அடித்து தூக்கிட்டு ஃபைனல்ஸ் போயிட்டார். ஃபைனல்ஸில் நிற்கிற எதிர் ஆள் பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக அந்த கப்பை ஜெயிச்சவன். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, புதுசாக இப்போ தான் அதுக்குள்ளே போயிருக்காரு. அதுக்குள்ளே பாக்ஸிங்குள்ளே இப்போ தான் கற்றுக்கிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு அந்த பாக்ஸிங் இதுக்குள்ளே போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் இது மாதிரி விளையாடினதில்லை, ரிங்குக்குள்ளெல்லாம் இதேமாரி பெரிய ஆள் கூட அவர் விளையாடினதில்லை. அப்போ விளையாடி என்ன பண்ணுறாரு, அவரையும் தோக்கடிச்சிடறாரு, 2 நிமிஷத்தில் தோக்கடிச்சிடறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், ஹாங்காங்கே தெரியுது இவர் ரொம்ப பலசாலியாக இருக்கார் அப்படின்னு இவர் சின்ன வயசுலேயே நிரூபிக்கிறார் ஸ்கூல் ஏஜ்லேயே. அப்புறமா கொஞ்சமாக ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் அதிகமாகுது. அவங்க அம்மா அப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவரை திருப்பியும் அமெரிக்காவை அனுப்பலாம், நம்மளாம் அடங்காமல் இருந்தோம்னா நம்மளை ஹாஸ்டலில் சேர்ப்பாங்களே, அதேமாதிரி அவங்க அப்பா அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்க, இவரை அமெரிக்கா அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் அனுப்புகிறாங்க. அங்கே கொஞ்ச நாள் இவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சும்மா. அப்போ கொஞ்ச நாளில் இவர் ஒரு ஸ்கூலில் இன்வைட் பண்ணுறாங்க, இதேமாதிரி நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் எங்கள் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே கவனிக்கல. இவர் ஸ்டேஜில் நின்று அப்படியே கவர் பண்ணுறாரு, யாரெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பெருசாக தடியாக இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்றாங்க, சுண்டரில் கூப்பிட்றாரு. அங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க, இன்னும் இப்படி பண்ணுறான் பாரு, இப்போ அடி வாங்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அவரும் மேலே வந்துடுறாரு. மேலே 2 செகண்டில் அவனை அடித்து போட்டுடுறாரு. அதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு, இவ்வளோ பெரிய ஆளை இவ்வளோன்று இருக்கவன் அடிச்சு போட்டானே அப்படின்னு எல்லாருமே அவங்க பேசுறது நல்லா கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் கூட டியூஷனும் சேர்றதுக்கு நினைக்கிறாங்க எல்லாருமே. அதேமாதிரி எல்லோரும் டியூஷன் சேர்க்குறாங்க, அவரும் சேர்த்துக்கிறாரு டியூஷனுக்கு. இதில் நிறைய சைனீஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி நீங்கள் நம்ம கலாச்சாரத்தை அமெரிக்கன்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால அந்த சைனீஸ்லாம் கோவப்பட்டு, நம்ம அமெரிக்காவில் இருக்கிற சைனீஸ்லாம் கோவப்பட்டு, நாங்கள் உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறோம், எங்கள் மாஸ்டர் நீ தோக்க அடிச்சிட்டின்னா நீ இந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அப்படிலாம் நீ சொல்லிக் கொடுத்து நிறுத்திடணும், இந்த சேலஞ்சு ஓகேவான்னு கேட்குறாரு. அதேமாதிரி ப்ரூஸ்லியும் சரி நான் அந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதேமாரி அந்த சேலஞ்சில் கலந்துக்கிட்டு அவர் அந்த சேலஞ்சில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுறாரு. இவர் அப்புறமா என்ன பண்ணியிருக்காரு, இவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி கொஞ்சம் ஓரமாக உட்காந்துருக்காரு. அவருக்கு அப்போல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க இப்படி ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாழ்க்கையில் ரொம்ப டைம் எடுத்தது இந்த சண்டைக்கு தான் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சண்டைக்கு 3 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் நான் வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக எடுத்துக்கின சண்டை இந்த சண்டை தான், அதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
3 நிமிஷத்தில் நம்ம ஒரு ஆள் அடிக்க முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியாது. அதுவும் அவ்வளோ கலைகள் தெரிஞ்சவங்க பெரிய ஆளுங்களாம் அடிக்கவே முடியாது நம்மளால், சாதாரண மனுஷங்களால். அவர் அந்த 3 நிமிஷத்தில் அடிச்சதுக்கே ஃபீல் பண்ணுறாரு, ஜெயிச்சதை நினச்சி பெருமைப்படாமல். அதுவும் இல்லாமல் இவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அமெரிக்காவை முதல்ல இவர் போகும்போது எப்படி இருந்ததுன்னா, சைனீஸ் தானே, இவனுக்கு என்ன தெரிய போகுது, இவர் ஏன்ஷியன் தானே, இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு எல்லாமே மதிக்காமல் இருந்தாங்க. அவங்க மனைவியை முதல்ல பொண்ணு கேட்க போகும்போதே அவங்க அப்பா அம்மா, எங்கள் குழந்தைய உங்களுக்கு எப்படி தர்றது, உனக்கு என்ன தெரியும், நீ தான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டீப் லவ்வாக இருந்ததுனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட அசாதாரண விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அவர் ஒரே நேரத்தில் பிரேக் விடாமல் 1500 புஷ்அப்ஸ் எடுப்பாராம், பிரேக்கே இல்லாமல். 400 புஷ்அப்ஸ் ஒரு ஹேண்டில் எடுப்பாராம் பிரேக் இல்லாமல். 200 புஷ்அப்ஸ் 2 ஃபிங்கரை வச்சு எடுப்பாராம் பிரேக் இல்லாமல். அப்புறமா 100 புஷ்அப்ஸ் ஒரே ஒரு விரலை வச்சு பண்ணுவாராம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்படிலாம் யாராவது ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா? இது ப்ரூஸ்லியால் மட்டும்தான் பண்ண முடியும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரூஸ்லி பஞ்சிங் பேக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாக்ஸிங்லாம் மண் கொட்டி வச்சு நீட்டாக வச்சுருப்பாங்கள்ல, அதை கிட்டேருந்து அடித்து 5 அடிக்கு பறக்க வைப்பாராம். கிட்டேருந்து அடித்து அது 5 அடிக்கு பறக்க வைக்கிற மாதிரி பண்ணுவாராம். அது நம்ம எவ்வளோ பெரிய குண்டான ஆளாக எதுவாக இருந்தாலும் முன்னாடி நிற்க வச்சு அவர் கிட்டேருந்து ஒரு அடிக்குள்ளேருந்து அடித்தான்னா அவர் 5 அடி தாண்டி போய் விவாராம். அவ்வளோ பவரான ஒருத்தர் ப்ரூஸ்லின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், அவர் ஒரு செகண்டுக்கு 9 அடி அடிப்பாராம். ஒரு செகண்டுக்கு 9 அடி அடிப்பாராம். இப்படி சொடுக்கு போகிற நேரத்தில் அவர் 9 அடி அடிப்பாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன். நம்மளால அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு செகண்டுக்கு ஒரு அடி அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால் அவர் ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை ஆடியன்ஸு முன்னாடி ஆடியன்ஸ் கையில் ஒரு காயினை கொடுத்துட்டு, நான் நவுந்த உடனே நீ அந்த காயினை மூடினும், உன் கண்ணியை மூடினும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா கொஞ்சம் நேரம் டப்புன்னு திறந்து திருப்பி அப்படி சொல்கிறாரு. ப்ரூஸ்லி அதேமாரி அவர் சொன்ன உடனே அந்த பையனும் பண்ணுறான். பண்ணிவிட்டு பார்க்குறான், அந்த காயின் மாறி இருக்கு. அது அவர் கண்ணு திறக்கிறதுக்குள்ளே ப்ரூஸ்லி அவர் முன்னாடி நின்றுருக்காரு. ரொம்ப ஒரு 5 அடியிலேருந்து டப்புன்னு 2 செகண்டுக்குள்ளே அவர் கண்ணு முன்னாடி போய் நின்று அந்த காயையும் மாற்றிருக்காரு. அவ்வளோ ஸ்பீடாக இருப்பாராம். படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி ரொம்ப பொறுமையாக பண்ணுற மாதிரிலாம், ரொம்ப பொறுமையாக பண்ணி அந்த ஃபிலிமை ஃபாஸ்ட்டாலாம் காட்ட மாட்டாங்களாம். அவர் மூவியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்களாம், அதை தான் பொறுமையாக காட்டுவாங்களாம். இப்போ நிறைய மூவியில் பார்த்தீங்கன்னா அவன் பொறுமையாக பண்ணுறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக காட்டுவாங்க சண்டைங்கெல்லாம். ஆனால் ப்ரூஸ்லி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது தான் அதில் பொறுமையாக காட்டுவாங்களாம். அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டான ஆளுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அவருக்கு லாஸ்ட்டு ஷூட்டிங்கில் மயக்கடிச்சு விழுறாரு. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அவருக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்டில் அவர் சடலமாக எடுக்கப்படுறாரு. அவர் இறந்துருக்காரு. அவர் இறந்துருக்கிறது எப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நிறைய தியரிஸ் இருந்தாலும் அது இறந்தது எப்படி அப்படின்னு கரெக்டான தியரி இல்லை. நிறைய பேர் சைனாக்காரங்க தான் இவனை கொண்டுட்டாங்க, எப்படின்னா அமெரிக்காவில் எங்கள் நாட்டு கலாச்சாரம் சொல்லித்தராங்க, அதனால இவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னும், நிறைய அமெரிக்கன்ஸ் கொண்டுட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இவன் சைனாக்காரன் அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகிட்டானே அப்படின்னு அதனால் கொண்டுட்டாங்கன்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. இது பாய்சன் வச்சு கொண்டுட்டாங்க இப்படின்னு நிறைய விதமாக சொன்னாலும் அதுக்கான சரியான ரீசன் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதான் உண்மை. கடைசியாக அவர் சொல்லிட்டு போன ஒரே ஒரு வார்த்தை, நம்ம எப்போவுமே வாட்ரு மாதிரி இருக்கணும், அதாவது தண்ணி மாதிரி இருக்கணும். தண்ணி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சா அது பிளேட் பொசிஷனுக்கு மாறிடும். ஒரு கிளாஸில் ஊற்றினா கிளாஸ் ஷேப்பில் மாறிடும். அப்படி இன்னத்தில் எங்கே வைக்கிறோமோ அந்த தண்ணியை அந்த ஷேப்பில் தண்ணி மாறிட்டே இருக்கும். அதேமாரி நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கே இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம இந்த உலகத்தில் பெரிய ஆளாகவும் ஆகலாம், நம்ம ரொம்ப பெரிய ஆளாகவும் ஆகலாம். அதுதான் இந்த லைன்ஸில் அவர் சொல்கிறாரு. இது அவர் சாவத்து மாதிரி சொன்ன முக்கியமான ஒரு லைன்ஸு. இந்த லைன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.